இருக்கக்கூடாது. அதனால் பெற்றோராக தலைவராக இருக்கிறவங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? அடியானின் வீடு என்றைக்கும், அது என்றைக்கும் ஒரு நாள் கிடையாது, என்றைக்கும் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக. இதுதான் நான் சுனைமாளுடைய கணவர்கிட்ட பார்த்த ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். குடும்ப தலைவர் கலந்து ஆலோசித்து என்ன செய்யணும் காரியங்களை. வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா, ஒரு அறையை கட்டி கொடுக்கணும். அவர் அதை 2 பேருமா சேர்ந்து யோசித்து என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்து செஞ்சாங்க. அதே மாதிரி அடுத்தது அந்த அந்த என்ன பண்ணார் அவர், 2வது செஞ்ச காரியம் என்ன சொல்லுங்கள்? ரெண்டாவது அவர் சொன்ன காரியங்களை அப்படியே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க. முதலாவது அவர் என்ன சொன்னார், ஆலோசனை பண்ணி செஞ்சாங்க, அப்படிதானே? அப்போ நம்முடைய காரியங்களை கலந்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அவர்கிட்ட நம்ம படித்த ஒரு காரியம். அடுத்தது அவர் இஷ்டத்துக்கு விடலை, அவர் கேள்வி கேட்குறாரு, இங்கே போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு, சுறுசுறுப்பாக இருக்கார். இவ்வளவு நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொண்ட நல்ல காரியம். நம்ம